கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், அதிலே 5 முதல் 7 வரையுள்ள வசனங்களையும் 14, 15 ஆகிய வசனங்களையும், ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தையும், 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17 ஆகிய வசனங்களையும் வாசிக்க கேட்போம். முதலாவது 1 சாமுவேல் 11 அதிலே 5 முதல் 7. இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலில் இருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினார். ஹல்லேலூயா. ஒரு செய்தியை கேட்ட உடனே ஆவியானவர் என்ன பண்ணாரா? இறங்கினார். புதிய ஏற்பாட்டிலே அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். அதை கேட்டுக் கொண்டிருந்த ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்தார். பிரைஸ் தி லார்ட். சரி, அப்புறம் அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி ஓரினை மாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி, சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள். அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சன்னதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சன்னதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். சரி, ஏசாயா 10:27. அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி போட்டுக்கணும்? அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். சரி, அடுத்தபடியா 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. சரி, இந்த செய்திக்கு என்ன தலைப்பு நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால், அபிஷேகத்தின் நோக்கமும் தாக்கமும். அபிஷேகத்தின் நோக்கமும் தாக்கமும். The purpose of the anointing, the impact of the anointing. Praise God. Amen. அபிஷேகம் என்ன தாக்கத்தை நமக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது அல்லது ஏற்படுத்த வேண்டும்? அபிஷேகம் அருளப்பட்ட நோக்கம் என்ன? நமக்கு ஒருவேளை நான் கேட்பேன்னு சொன்னால், நீங்கள் இங்கே நிறைய பேர் என்ன சொல்ல, நானும் அனாயிண்டட், ஐ எம் ஆல்சோ அனாயிண்டட், நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த அபிஷேகம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? அந்த நோக்கம் புரிந்து கொள்ளப்படும் என்று சொன்னால் அந்த தாக்கம் வெளியரங்கமாகும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக இந்த ஆண்டுடைய பிரசன்னத்தின் மேன்மை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். ஏன்னா அந்த 6 நாட்கள் ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார போகிறோம். அந்த பிரசன்னம் நம்மை ஈர்க்க வேண்டும், அப்படிதானே? அதனால் அந்த பிரசன்னத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? இந்த சீசனுக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுக்கிறார் ப்ராஃபட்டிக் அப்படின்னா, நான் சொல்லுவேன், முதலாவது, இது நுகத்தை முறிக்கும் நாள். உங்க மேல என்ன நுகம் இருந்தாலும் சரி, அது பலவீனம் என்னும் நுகமாக இருக்கலாம், வியாதி என்னும் நுகமாக இருக்கலாம், பாவம் என்னும் நுகமாக இருக்கலாம், கடன் என்னும் நுகமாக இருக்கலாம். அது எந்த நுகமாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாளிலே அந்த நுகத்தை முறித்து கட்டுக்களை அறுத்து உங்களை விடுவிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாரமான நுகம் எதுவாக இருந்தாலும் அந்த நுகத்தை இன்றைக்கு அவர் முறித்து போட உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அழுகையை மாற்றுகிற ஒரு ஆளுமை கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அழுகை அதை மாற்றி போடுகிற ஒரு ஆளுமை
கடந்து வருகிறது. பிரைஸ் தி லார்ட். சரி, இதெல்லாத்தையும் பேக்ரவுண்டாக வச்சுக்கோங்க. இதுதான் செய்ய போறார் ஆண்டவர். ஆனால் அந்த காலகட்டத்தை குறித்து நான் பேசி அந்த ஆண்டுடைய பிரசன்னத்தின் மகத்துவத்தை சொல்லி கடைசியில் இந்த வார்த்தைக்குள்ளம் கடந்து வரப்போகிறோம். அதாவது இது எந்த காலகட்டத்தில் நடந்தது? நம்ம 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் அதில் 1-2 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர் சபாவிலே நியாயாதிபதிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா. யோவேல், அபியா. யோவேல் அப்படின்னா யாவேதான் தேவன், அபியா அப்படின்னா யாவேதான் தகப்பன் தான் பேரு. மூத்த குமாரனுக்கு பேர், இளைய குமாரனுக்கு பேர். இவர்கள் 2 பேரையும் நியாயாதிபதியா யார் வச்சாவா? சாமுவேல் வச்சாரா? இது என்ன தப்பு இருக்கு? நேபாளில் பிரச்சனைக்கு வந்தது காரணம் என்ன? நெப்போட்டிசம் இல்லையா? அப்படிதானே? வாரிசு அரசியல், அதான் பிரச்சனையே. சரி, என்னங்க தப்பு? சாமுவேல் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி. அவர் 2 பிள்ளைங்களை கொண்டு போய் என்ன பண்ணிட்டார்? நியாயாதிபதியா வேற எதுவும் பண்ணாரா? தப்பு ஒன்றும் பண்ணலையே. நியாயாதிபதியாக என்ன பண்ணார்? 2 பேரும் வச்சார். தீர்க்கனின் தடுமாற்றம் வேதத்தின் வெளிச்சத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு போங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும், கோடு போட்டு வச்சுக்கோங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். யார் ஏற்படுத்தி வந்தாரா? கர்த்தர். அல்லேலூயா. நியாயாதிபதிகள், முதல் நியாயாதிபதி அவனை ஏற்படுத்தும் போதே ஆண்டவர் நியாயாதிபதிகளின் காலகட்டத்தை 450 வருஷம் குறிச்சிட்டார். குறித்து முதல் நியாயாதிபதி அவன் நியாயம் விசாரிக்கும்படி தேவனால் ஏற்படுத்தப்பட்ட போதே கடைசி நியாயாதிபதி சாமுவேல் என்பதை தேவன் தமது அட்டவணையிலே குறித்து விட்டார். அல்லேலூயா. தான் முதல் பேர் சபா வரைக்கும் பேர் பெற்ற தீர்க்கதரிசியாக இருக்கிற போதிலும் அவனுக்கு தேவனுடைய அசைவுகள் புலப்படவில்லை. What God is up to do next, அடுத்தபடியா தேவன் என்ன செய்ய போறாருன்னு தெரியாம அவன் என்ன பண்றான் தெரியுமா? தேவன் அவர்களை ஏற்படுத்தவில்லை, அவனே அவர்களை ஏற்படுத்துகிறான். ஆனா ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா, சாமுவேலே நான் வேற காரியத்தை யோசிக்கிறேன். அல்லேலூயா. இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைக்கிறது அல்லப்பா, உனக்கு தெரியாத விதமாய் நான் யோசிக்கிறேன். ஒரு காலகட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு காலகட்டத்தை துவங்குகிறேன். நியாயாதிபதிகள் லெவல்ல நான் இனிமே டீல் பண்றது இல்லை, இனி நான் ராஜாக்களை ஏற்படுத்துகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் தன்னுடைய இருதயத்திலே நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் சாமுவேலுக்கு அது புலப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். அந்த காலகட்டத்தில், அந்த பேக்ரவுண்ட்ல திடீர்னு ஒரு நாள் ஒரு வீட்டில் ஐயோ அம்மான்னு சத்தம் போட்டு எந்திரிக்கிறாங்க. என்னன்னா, கழுதையை காணோம்பா. கழுதையை பார்த்தீங்களா? கழுதையை காணோமே. அல்லேலூயா. சௌந்தரியம் உள்ளவன், உயரம் உள்ளவன் காலையிலே தட்டி எழுப்பப்படுகிறான். என்ன சொல்லி தட்டி எழுப்பப்படுகிறான்? கழுதையை காணோம், கழுதையை காணோம். அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாரு? ஏப்பா என்னப்பா கழுதையாட தூங்கிட்டு இருக்க? அப்படிதானே? கழுதைகள் காணாமற் போனது. ஏதோ ஒரு காரியம். God is drawing your attention to something. இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், ஒரு ராஜரிக அபிஷேகம் ஆயத்தமாக இருக்கிறது. அதை வார்க்கும்படிக்கு உன் வாழ்க்கையை கொஞ்சம் திசை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. உன்னுடைய டெய்லி ரொட்டீன் இப்படிதான் இருப்ப. காலை எந்திரிச்சா இந்த டீ கடைக்கு போற, காலை எந்திரிச்சா வேலைக்கு போறது, அதை மாற்ற விரும்புகிறார். ஏன்? அவருடைய இருதயத்திலே ஒரு ராஜரிக அபிஷேகம் இருக்கிறது. அல்லேலூயா. அதை வார்க்கும்படிக்கு ஒருவன் அவருக்கு தேவைப்படுகிறது. அந்த ஒருவனை தேடும்படிக்கு அவனை கழுதையை தேட வைக்கிறார். அல்லேலூயா. கழுதையை தேடி என்ன பண்றாங்க?
ஒரு ஆள் மட்டும் இல்லை, 2 பேர் அப்படித்தானே. துணைக்கு ஒருத்தனை கூட்டிக்கிட்டு கழுதையை தேடி 5 நாடுகளின் எல்லைகளை தாண்டி கழுதையை காணமே. ஹல்லேலூயா. என்ன சொல்லி கூட்டிட்டு போயிருப்பானோ, பேர்லாம் தெரியாதல்ல நமக்கு. எத்தனை கழுதுன்னு நமக்கு தெரியாது. கழுதையெல்லாம் செட்டாக தொலைஞ்சிருக்கு பாருங்க. ஒன்று இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று போல, எல்லாம் சேர்ந்தமானைக்கு போயிருக்கு. ஹல்லேலூயா. பின்னாடியே போகிறான் கழுதையை தேடி 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 தேடி. ஹல்லேலூயா. பகல தேடி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உயர்வான நோக்கத்திற்காக, மகிமையான திட்டங்களுக்காக கர்த்தர் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கழுதையை தான் தேடிட்டு இருக்கீங்க. சில ஆள் பாருங்க, வேலையை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருப்பான், வேலையிலே இருப்பான். என்ன பண்ணுறான்? வேற ஒன்று கழுதையை தேடுறான். ஹல்லேலூயா. இனிமேல் ஃபோன் பண்ணும்போது சொல்லுங்கள், நீங்கள் போதும் கழுதையை தேடுறது, வாங்க வீட்டுக்கு. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டுக்காரர் பிஸ்னஸ்ன்னு என்ன பண்ணுறாரு? கழுதைக்கு பின்னாடியே போகிறார். இந்த பக்கம் போகிறார், அந்த பக்கம் போகிறார், எல்லாம் போகிறார். ஹல்லேலூயா. ஆனால் அப்படி போகிற அந்த பாதையில் வேதம் சொல்லுகிறது, ஒரு இடம் வருகிறது, கால் சேக்கல் தான் கையில் இருக்கிறது. பிரைஸ் காட். கொண்டு போன எல்லாம் செலவழிந்து போயிடுச்சு, தின்பண்டங்களும் இல்லை. மேபி ஐ எம் ஸ்பீக்கிங் a prophetic word. Your efforts, you have taken so much of efforts to find things your own way. உன்னுடைய வழியிலேயே, உனக்கு தெரிந்த விதத்திலேயே எல்லாவற்றையும் தேடிக்கொள்ளலாம் என்று நீ திட்டமிட்டு தீர்மானித்து பிரயாசப்பட்டு கடைசியில் எங்கே போய் நிற்கிறனா, கால் சேக்கல் தான் கையில் இருக்கிறது. அது கூட அவன்கிட்ட இல்லை, வேலைக்காரன்ட்டு தான் இருந்துச்சு. அல்லேலூயா. அப்போ ஒரு வார்த்தை சொல்லப்படுது, இந்த ஊரில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பெரியவர், அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அல்லேலூயா. அப்போ தேவ பிரசன்னத்தை நோக்கி உள்ள பிரயாணம் தான் அது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில காரியத்தை காணோம் அப்படின்னா தான் நீங்க கர்த்தரை தேடி என்ன பண்றீங்க? வர்றீங்க. அப்படித்தானே? அல்லேலூயா. இதெல்லாம் தேவன் கிரியை செய்கிற மார்க்கமாய் விதமாய் இருக்கிறது. பானையில தண்ணி இல்லை, குடத்துல தண்ணி இல்லைன்றனால தான் ரெபேக்காள் எங்க வரா? துறவுக்கு வருகிறா. இரவு முழுதும் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே அகப்படவில்லை என்பதனால் தான் அவன் சற்று தரித்து நிற்கிறான். அல்லேலூயா. கழுதையை காணல, அதனாலதான் என்ன பண்றான்? அங்கலாய்ப்போடு வருகிறான். அவன் தேவ சமூகத்து, இங்க ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்ன பிறகும் அவன் தேவ சமூகத்துக்கு எதுக்கு வந்தான் தெரியுமா? கழுதைக்கு தான் வந்தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்களாம் நல்லவங்க, நீங்க கழுதிக்காக ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரமாட்டீங்க, நீங்க கர்த்தருக்காகவே வர்றீங்க. நான் அதை அப்படியே நம்புறேன். அல்லேலூயா. நம்மலாம் என்னதுக்கு கழுதிக்கு வந்துட்டு போறோம், அப்படித்தானே? ஆனால் சவுல் பாருங்க, தேவ பிரசன்னத்திற்கு வந்த நோக்கமே என்ன தெரியுமா? ஏதோ சில கழுதிக்கு தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கழுதை என்றால் தமிழிலே அழகிய பெண் என்றும் அர்த்தம். நம்முடைய வாலிபர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, எந்த கழுதையும் தேடி இங்கே வரமாட்டாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. அப்போ தேவ பிரசன்னத்திற்கு அவர்கள் வந்த முகாந்தரம் ஒன்று, ஆனால் தேவன் அவர்களை வரவழைத்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில நான் நம்புகிறேன், நீங்க தேவ பிரசன்னுக்கு வந்திருக்கிற முகாந்தரம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை வரவழைத்திருக்கிறார். அல்லேலூயா. Praise the Lord. The presence of God has so much of gravity that it has gathered you for a great purpose. ஒரு பெரிய நோக்கத்திற்காக உங்களை கவர்ந்திழுத்திருக்கிறார். இப்ப தேவ பிரசன்னத்தின் மகத்துவத்தை குறித்து நான் சொல்ல போறேன். ஒரு சில குறிப்புகள். முதலாவதாக 1 சாமுவேல் 9:2. அவனுக்கு சவுல் என்னும் பெயருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். அவனுடைய சௌந்தரியம், அவனுடைய உயரம். தேவ பிரசனம்
என்ன செய்து என்ன செய்கிறது, அதன் பிரசித்தம் என்ன, அதன் மேன்மை என்ன, அதை நான் வரிசைப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது நம்ம இங்கே வாசிச்ச வசனத்தில் உயரம், சௌந்தரியம், இது ரெண்டுமே என்ன தெரியுமா, வெளிப்புறமாக பார்க்கக்கூடிய லட்சணங்கள், அப்படித்தானே, அடையாளங்கள். என்ன உயரமாக இருக்காரு, என்ன சௌந்தரியமாக இருக்காரு. ஆனால் தேவ பிரசன்னம் இந்த இரண்டு காரியம், இந்த உயரமும் இந்த சௌந்தரியமும் கொடுக்க முடியாத ஒரு அங்கீகாரத்தை தேவ பிரசன்னம் அருளினது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். your outward appearance, உங்களுடைய உயரங்கள், நிறைய படிச்சிருக்கலாம், பெரிய பணக்காரராக இருக்கலாம், இதெல்லாம் தேடி தராத ஒரு அங்கீகாரத்தை தேவ பிரசன்னம் தேடி தருகிறது. தான் முதல் பெயர் சபா வரைக்கும் பெயர் பெற்ற ஒரு தீர்க்கதரிசிக்கு அறிவிக்கப்படுகிறது, நாளைக்கு ஒருத்தர் இந்த மாதிரி என்ன செய்யறான், வர்றான். அப்போ without the presence of God there is no recognition, there is no acknowledgement. நீங்க தேவ பிரசன்னத்துக்கு வரும்போது தான் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. உங்களுக்கு சொல்லிக்கொள்ற மாதிரி எவ்வளவு அழகு இருந்தாலும் சரி, எவ்வளவு உயரங்கள் இருந்தாலும் சரி, அது நிமித்தம் நீங்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை. தேவ பிரசன்னமே உங்களுக்கு அங்கீகாரமாய் இருக்கிறது. அதனாலதான் அந்த பாட்டை பாடின, உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்பர் 1, the presence of God brings you acknowledgement. Praise God. இரண்டாவது 1 சாமுவேல் 9 அதுல 20. 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது, உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா. ஆமென். முதலாவது நான் சொன்னேன் ஒரு அங்கீகாரம், தேவ பிரசன்னம் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறது. இரண்டாவது தேவ பிரசன்னம் ஒரு அறிவை கொடுக்கிறது. It gives you an acknowledgement and also it gives you an awareness. ஒரு அறிவை கொடுக்குது. என்ன அறிவு தெரியுமா, அவனுக்கு இங்கே வந்த பிறகுதான் தெரியுது, நம்ம தான் நிறைய பேருடைய ஆன்சர், அநேகருடைய அபேட்சை. I am the answer for someone's prayer. யாரோ ஒருவருடைய ஜெபத்திற்கு நான் தான் பதில் என்கின்ற வெளிப்பாடு தேவ பிரசன்னத்தில் தான் கிடைக்குது. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க பல காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கலாம், உங்களுக்கு பல மன்றாட்டுகள் இருக்கலாம். ஆனால் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்க தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவர்களா இருந்தால் நீங்கள் பலருடைய ஜெபங்களுக்கு பதிலாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. சாரிபாத் விதவை அவள் ஆண்டவருக்காய் காத்திருக்கவில்லை, அவள் எலியாவுக்காய் காத்திருக்கிறாள். Hallelujah. She is waiting for Elijah. So if you are enriched by the presence of God, I want to tell you, you are someone's answer. நீங்க வெளியே போகும்போது அந்த உணர்வோட போனோம், நான் யாரோ ஒருத்தருடைய பதில். சிலர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த இடத்துக்கு நான் போனாலே போதும், சரியா போயிடும். Hallelujah. Praise the Lord. தேவன் உங்களை தீர்வாக வைத்திருக்கார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நீங்க தீர்வா இருக்கீங்க. You are not a confusion, you are a solution. Praise the Lord. Amen. நீங்கள் அநேகருக்கு எப்படி இருக்கிறீங்க, தீர்வாக இருக்கிறீர்கள். அப்ப ரெண்டாவது என்னன்னா, தேவ பிரசன்னம் ஒரு அறிவை கொடுக்குது. எப்பா கழுதையை பத்தி எப்பா கவலைப்பட்டு இருக்க, எல்லாரும் உனக்காக தான் என்ன பண்றாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. They are waiting for you. மூணாவது 1 சாமுவேல் 9:22-24. சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராய் இருந்தார்கள். பின்பு சாமுவேல் சமையற்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். ரைட். மூணாவது என்ன அப்படின்னா, assured, assured portion and reserved place. அப்படிதானே, எடுத்து வைக்கப்பட்ட பங்கு, ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இடம். அப்படிதானே,
அப்போ நான் இதுக்கு மூணாவதுக்கு என்ன வச்சிருக்கேன், என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஆயத்தமாக்கப்பட்ட இடமும் நன்மையும். முதலாவது அங்கீகாரம், இரண்டாவது அறிவிப்பு, மூணாவது என்னது, ஆயத்தமாக்கப்பட்ட இடமும் நன்மையும். பிரைஸ் காட், அல்லேலூயா. சமயக்காரனை கூட்டும் போது சமயக்காரன் கொஞ்சம் இருங்க, மூணாவது விசில் போய்கிட்டு இருக்கு, இன்னும் என்ன செய்யலை, நீ கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிக்கலை அப்படிலாம் இல்லை. எப்படி இருக்கு, ரெடியாக இருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். எங்கள் வீட்டுக்கு நீங்கள் எப்பயும் வரலாம் சாப்பிட்றதுக்கு. சாப்பாடு டைம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் எப்போயாவது இருக்கலாம். அல்லேலூயா, அது எப்போவாது அந்த டைமுக்குள்ளே குத்து மதிப்பா என்ன. நீங்கள் ரொம்ப பசியாக உட்காந்திங்கன்னா 3வது விசிலோடைய சத்தம் உங்களுக்கு என்ன செய்யும், கேட்கும். அல்லேலூயா, சேவல் 3 தடவை கூவுறது மாதிரி 3வது விசில் கேட்கும். அப்போ தெரிஞ்சுக்கலாம் 1/2 மணி நேரத்தில் சாப்பாடு ரெடி ஆயிரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டோடைய பிரசன்னம் அப்படி கிடையாது, ப்ரிப்பேர்டு, ரிசர்வ்டு. நான் இதை ப்ராஃபிட்டிக்காக யாருக்கோ சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ரிசர்வ்டு இடம் இருக்குப்பா, உனக்கு அலாட்மெண்ட் ரிசர்வ்டாக கிடைக்க போகுது, உனக்கு வேலை ரிசர்வ்டாக கிடைக்க போகுது. ஹல்லேலூயா, ஆமென். 30 பேருக்கு தலைவனா நீ உட்கார போற. ஹல்லேலூயா, கர்த்தர் இதை செய்ய போகிறார். பிரைஸ் காட். சமயக்காரனை கூப்பிட்டு, உனக்கு ஏற்கனவே எடுத்து வைக்கப்பட்ட முன்னந்தொடை எடுத்துட்டு வா. அல்லேலூயா, பிரதானமானது. அல்லேலூயா, ஆண்டுடைய பிரசனம் உங்களுக்கு எப்பவுமே என்னதான் கொடுக்கும், பிரதானமானது. வந்துட்டாம்பாமே கடைசி என்னப்பா, காலும் வாலும் மட்டும் இருக்கு, அதை கொஞ்சம் போட்டு விடு, அப்படி இல்லை, பிரதானமானவைகள். பகல தடி சொல்லுங்க, பிரதானமானவைகள். பிரசனத்தை வாஞ்சிப்பவர்களுக்கு பிரதானமானவைகள் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ எத்தனை சொல்லியிருக்கோம், 3. 4வதாக 1 சாமுவேல் 10:1 மற்றும் 6. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. 6வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். ஆமே. 4வதாக என்ன போட்டிருக்கேன்னா, அடையாளத்தை மாற்றுகிற அபிஷேகம். அல்லேலூயா, தேவ பிரசன்னம் உங்களுக்கு என்ன கொடுக்கும், அடையாளத்தை மாற்றுகிற அபிஷேகம். எனவே தான் அந்த 6 நாட்கள் நீங்கள் வரப்போறீங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அடையாளம் என்ன செய்யணும், மாறணும். நம்ம சொல்லணும், ஆண்டவர் என்னை வேறு மனுஷனாய் மாற்றினார். அல்லேலூயா. நான் ரொம்ப கோவக்காரனாக இருந்தேன், கசப்பு வைராக்கியம் அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், வேறு மனுஷனா வேறு மனுஷியா மாற்றினார். பிரைஸ் தி லார்ட். அப்போ அடையாளத்தை மாற்றுகிற ஒரு அபிஷேகம். 1 சாமுவேல் 10:9 வேறே இருதயம், 1 சாமுவேல் 10:11 வேறே நாவுகள், 1 சாமுவேல் 10:27 வேறே காதுகள். அப்படிதான் அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். அபிஷேகம் உங்களை அடையாளத்தை மாத்திருச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க மாட்டீங்க. அப்படிதானே? ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பம் நயவஞ்சகமாய் பேசின போது ஏவாள் காது கேளாதவளாக இருந்திருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். யோசனை பண்ணி பாருங்க. நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருப்போம், தப்பிச்சிருப்போமே. அந்த அம்மா காது நல்லா கேட்டதுனால தான் பிரச்சனையாகி போச்சு. அல்லேலூயா. அப்போ அபிஷேகம் என்ன பண்ணுதுன்னா, சில காரியங்களை கேட்க வைக்கும், சில காரியங்களை கேட்காம. சபையில் அப்படியே சாப்பிட்ற நேரத்தில், என்னங்க அவர் என்னங்க ஒரு மாதிரியா பேசி தெரிகிறாரு அந்த பிரதரு அப்படின்னு யாரையாவது சொல்லும் பொழுது, நீங்கள் ஆமாம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நாம உங்கள் காது எப்படி காது கேளாதவனு போகல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது மாதிரி ஊழியத்தில் நாங்கள் இருக்க எங்களுக்கு ஆண்டவர் ஒரு 15 வருஷமாக கற்றுக் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். வலையுட நாட்களில் இருக்கும்போதே அப்போ சிலர் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா ஒருத்தர் உங்களுக்கு விரோதமாக சதி பண்ணிட்டு இருக்காருன்னு. நாங்கள் எப்படி இருப்போம், காது கேளாதவர் போல. அல்லேலூயா. நான் ஆனால் என்னிடத்துல யாரும் யாரை பற்றியும் குறையே சொல்லவே
முடியாது. நான் அதை எப்பயுமே என்ன செய்யறதில்ல, அனுமதிக்கிறதே இல்லை. யாராவது வந்து என்கிட்ட வந்து பாஸ்டர் அந்த பிரதர் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்கள பற்றி யாரும் என்கிட்ட என்ன செய்யக்கூடாது, பேச யாருமே. ஒரு சகோதரன் இல்லை என்றால் அந்த சகோதரனை குறித்த நன்மைப்படி தான் என்ன செய்யணும், பேசணும். அவர் இருக்கும்போது அவரையும் வைத்து கொண்டு ஏதாவது ஒரு காரியம் தான் என்ன செய்யலாம், நம்ம பேசலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஐ மீன் we are a gospel believing church, we are not a gossip church. நாம் புறங்கூறுகிற சபை அல்ல. பின்னாடி அந்த பின்னாடி சொல்றதே நல்ல ஆவியே என்ன இல்லை இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கிறத பார்க்கறது தான் நேரம் இருக்கு, பின்னாடி திரும்பி பேசிட்டு இருக்க நமக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. பகல தடி சொல்லுங்க, நான் கொஞ்சம் வித்தியாசமானவருங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ 4 காரியங்களை சொல்லுங்க. ஐந்தாவதாக 1 சாமுவேல் 10:24. அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். Praise God. மூணாவது the presence of God, நாலாவது the presence of God brings you anointing. அஞ்சாவது the presence of God brings you announcement. அப்படிதானே, ஒரு அறிவிப்பு. இதுவரைக்கும் இந்த அறிவிப்பு வர்ற வரைக்கும் அபிஷேகப்பட்டவன் யாருன்னு யாருக்குமே தெரியாது. அபிஷேகம் வந்த பிறகும் அப்படிதானே, சற்றே தரித்து நில் என்று சொல்லி அவன் தலையின் மேல் வார்க்கப்பட்ட அபிஷேகத்தை குறித்த வெளிப்பாடு வேலைக்காரனுக்கு கூட கிடையாது. அப்படித்தானே, வேலைக்காரனை முன்னாடி என்ன செய்ய போக சொல்ல. அப்போ தேவன் உங்க வாழ்க்கையில உங்களை எதற்காக அபிஷேகிக்கிறாரோ அந்த நோக்கத்தை பிரகடனமாய் அறிவிக்கும் ஒரு காலம் வருகிறது. அல்லேலூயா, அனௌன்ஸ்மெண்ட், ஒரு அறிவிப்பு. இதெல்லாம் வந்துருச்சு நம்ம வாழ்க்கையில். நிறைய பேருக்கு இதெல்லாமே என்ன பண்ணிருச்சு, எல்லாம் நடந்துருச்சு. அப்படித்தானே, இங்க எத்தனை பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க கை வைத்துக்கு பார்க்கலாம். நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கு, தெரியல, என்னத்தையோ சொல்றாரு. இனிமே எப்படி கேட்கணும், காலைல எண்ணெய் தேய்ச்சிட்டு வந்தீங்களா, அல்லேலூயா, அப்புறம் வேற என்ன பண்றது, அது கூட இல்லை பாஸ்டர் இப்போ ஷாம்பு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ 9 மணிக்கு ஆரம்பிச்சாலும் இப்போ அவசரத்துக்கு குளிக்காமலே என்ன பண்ணிடுறோம், ஏதோ ஒன்று. அல்லேலூயா, நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஆமென். சரி, இங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம இங்கே வாசிக்க வேண்டிய விஷயம், ஏன்னா இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்கிறோம், அபிஷேகத்தின் நோக்கமும் தாக்கமும். சரி, இந்த 3 வசனங்களை வாசிங்க. 1 சாமுவேல் 10:24. அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். ஆமென். அபிஷேகம் வந்தோடனே முதல்ல என்ன பண்ணிருக்காங்க, அறிவிச்சோடனே இவர் தாங்க டிக்ளேர் பண்ண உடனே முதல்ல என்ன பண்ணிருக்காங்க, எல்லாரும் ராஜா வாழ்க, ராஜா வாழ்க கோஷம் போட்டிருக்கான் இல்லையா. நேற்று திருச்சியில் போட்ட மாதிரி என்னமோ ஒரு கோஷம் போட்டான், அப்படித்தானே. எல்லாம் கூடி என்ன பண்ணான், கோஷம் போட்டான், வாழ்க வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டான். ரைட், ஓகே. அடுத்து என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. 1 சாமுவேல் 10:25. சாமுவேல் ராஜாங்கத்தின் முறையை ஜனங்களுக்கு தெரிவித்து அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து. ரைட், ஒரு புஸ்தகத்தில் என்ன பண்ணாரா, ராஜாங்கத்தின் முறைமைகளை, கோட்பாடுகள் எழுதப்படுது வரிசையா. ஒரு கட்சிக்கு கோஷம் இருக்கு, அடுத்து என்ன இருக்கு, கொள்கை, கோட்பாடு, அதையும் எழுதிட்டான். பூராத்தையும் எல்லாம் ஒன்று விடாமல் எழுதியிருக்கிறான். 500 கோட்பாடுகள், 500 கொள்கைகள். அல்லேலூயா, கோஷம் எழுப்பி கொள்கைகள் கோட்பாடுகள் எழுதி அதுக்கப்புறம் 26 வாசிங்க. 10:26. சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். ராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோட கூட போனார்கள். ராணுவம்னா என்னன்னா கொடிகள், அப்படிதானே. கொடி இல்லாமல் ராணுவம் இருக்கா? ஏதாவது கொடி இல்லாமல் ராணுவம் இருக்கா? அந்த காலத்தில் நாங்களும் எப்படி கத்துவோம், இந்த படை
போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? அதனால தான் பாட்டிலே அதை சேர்த்தேன் நான். அல்லேலூயா. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. கோஷங்கள், கோட்பாடுகள், கொள்கைகள், கொடிகள் எல்லாம் முடிஞ்சு நல்லா சத்தம் போட்டிங்களாப்பா? எல்லாம் திருச்சியில் கத்தணும், அங்கிட்டு இங்கிட்டு எல்லா இடத்துலையும் கத்தணும். அப்புறம் என்னப்பா? அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போங்க, அவர் வீட்டுக்கு போட்டோம். அவ்வளோதானே, அவ்வளோதானங்க. வேற என்ன? வீட்டுக்கு போயாச்சு. சவுல் என்ன பண்ணிட்டாராம்? இந்த 10:25 கடைசி பகுதி வாசிங்க. 10:25 கடைசி பகுதி. கர்த்தருடைய சன்னதியில் வைத்து ஜனங்களை எல்லாம் அவரவர் வீட்டுக்கு அனுப்பி. அப்பா கோஷம் போட்டிங்களா? நல்லா போட்டோம். கோட்பாடு கொள்கையெல்லாம் சொல்லிட்டீங்களா? ரைட்டு, எல்லாம் க்ளீனாக எழுதிட்டோம். எல்லாத்தையுமே கொடி பிடிச்சாச்சா? நல்லா பிடிச்சிட்டோம். சரி, அப்புறம் அப்போ வீட்டுக்கு போங்கப்பா, எல்லோரும் வீட்டுக்கு போங்க. சவுல் நீங்கள் ஜனங்கள் வீட்டுக்கு போனார்கள், சவுல் வயலுக்கு போனான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாவா இல்லையா? பிரைஸ் காட். கழுதைக்கு பின்னாடி போனவன் இப்பொழுது மாடுகளுக்கு பின்னாடி என்ன செய்கிறான்? கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்காரு இல்லையா? அபிஷேகத்துக்கு முன்னாடி கழுதை தான் மேய்ச்சிட்டு இருந்தார். இப்போ என்ன பண்ணுறாரு? பரவாயில்ல, இப்போ மாடு மேய்க்கிறாரு. என்ன மாதிரி தரம் உயர்ந்திருக்காரு பாருங்க. ஆனால் அபிஷேகத்தின் நோக்கம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. அபிஷேகத்தின் நோக்கம் இன்னும் என்ன பண்ணல, புரிஞ்சுக்கல. எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்கள் ஒரு 350-400 பேர் இருக்கோம். ஆமாம், அப்படியா? சரி. அபிஷேகம், ஆமாம், நல்லா அபிஷேகம் பட்டுருக்கோம். என்ன பண்ணுறீங்க? அது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் நல்லா கத்துவோம், கோஷம் போடுவோம், நல்லா அல்லேலூயா அப்படிம்போம், ஆடுவோம். 15ஆம் தேதி, அதாவது என்னது, ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆச்சுன்னா மட்டும் கொடியும் பிடிச்சிக்கிறோம். அல்ல, அப்புறம் வீட்டுக்கு போயிடும். அல்லேலூயா. இதுதான் நடந்துச்சு. இன்னும் சில சபையில் போனீங்கன்னா எல்லா ஆராதனையும் என்ன பண்ணுவான்? கொடி ஆட்டிட்டு பார்த்துருக்கீங்களா? இப்போ அது ஒரு ட்ரெண்டு, உலகம் பூரா நீங்கள் பார்க்கலாம். எல்லா ஆராதனையிலையும் ஆராதனை நடக்கும் பொழுதே அர்ஷஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? கொடியே அப்படியே அசைத்து, ஆவியானவரே வாரும், ஆவியானவர் வருவார், விசிற விசிற நல்லா வந்துட்டு வசதியாக உட்காந்து சிலரா அதுலேயும் நல்லா தூக்கத்தில் எல்லாம் முடிஞ்சோடனே அபிஷேகப்பட்டவன் வயலுக்கும் ஜனங்கள் வீட்டுக்கும் போய் திரும்பி அடுத்த வாரம். அல்லேலூயா. சாம்கிட்ட கேட்டு பாருங்கள், எங்கள் கொடியெல்லாம் எங்கே இருக்குது? பத்திரமா இருக்குது. அப்புறம் திரும்பி எல்லா 15ஆம் தேதி வாங்கிட்டு இருப்போம்னு நினச்சிங்களா என்ன? பாஸ்டம் அதெல்லாம் பத்திரமா சுருட்டி வைங்க, எல்லாம் கரெக்டாக வைங்க. திரும்பவும் அடுத்தப்பா ஜனவரி 26க்கு வேணும், அதை மறந்துடாதீங்க. அப்புறம் ஆகஸ்ட் 15க்கு, அப்போ மட்டும் என்ன பண்ணுவோம்? கொடி எடுத்து நல்லா கோஷம் போடுங்கள், கொடி ஆட்டுங்கள், கோட்பாடுகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருங்கள். என்ன சொல்கிறது? வசனத்தை பூரா சொல்கிறது கோட்பாடு தானே. நீங்கள் இப்படி பண்ணுங்கள், நாங்கள் அப்படி பண்ணுங்கள், எல்லாம் செய்யுங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போய் உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு. என்ன பண்ணுறது? அல்லேலூயா. சரி, 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் 11 அதில் முதல் வசனங்களை வாசிக்கலாம். அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி, எங்களோட உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அடுத்து அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான். ஆமென். நல்லா கவனிங்க. முதல் வசனத்தில் அவங்க சொல்ற வார்த்தையை பாருங்க. நாங்கள் என்ன பண்றோம்? உம்மை சேவிப்போம். ஒருவன் அபிஷேகப்பட்டிருக்கிறான், ஆனாலும் ஜனங்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் அடிமைகளாகவே இருக்கிறோம். அப்படித்தானே? அவன் சொல்றான் நாகாஷ் என்றால் சர்ப்பம் என்ற அர்த்தம். அம்மோனியனாகிய நாகாஸ் என்ன சொல்றான் தெரியுமா? நான் இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் நிந்தை வர பண்ண வேண்டும். என்ன செய்யணும்? ஒரு கண்ணை மட்டும் என்ன பண்ணிடணும்? எடுத்துடணும். நான் சொல்ற செய்தியை நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கினான். அப்போ உலகத்தாருக்கு 2 கண்ணுமே இல்லை. அப்படிதானே? இஸ்ரவேலருக்கு சபையாருக்கு ஒன்றாவது இருக்கல பாஸ்டர். சபை மக்கள்லாம் எப்படி இருக்கிறோமா? ஒரு கண்ணோடு இருக்கும். அப்படிதானே? அபிஷேகம் செயல்படாத இடத்துல, எங்கெல்லாம் அபிஷேகம் செயல்படலையோ அங்கெல்லாம் இப்படி தான் இருக்கிறோம். ஒரு கண்ணோடு இருந்து முடிஞ்ச அளவுக்கு வேலையை பார்த்துருக்கோம். என்ன வேலை? அடிமைத்தனம். அப்படிதானே?
அடிமைத்தனம் தலை தூக்குகிற இடத்திலே நிந்தை தாண்டவம் ஆடுகிறது. கரெக்டா? ஆமாவா? எல்லாரும் இப்படிதான் இருக்கிறோம். ஒரு கண்ணு. நம்ம என்ன நினைக்கிறோம், அவனுக்கு கண்ணே இல்லை பாஸ்டர். யோசிச்சு பாருங்க, நான் பரவாயில்ல, எனக்கு எப்படி இருக்குது. ஒரு கண்ணு என்ன அர்த்தம்னா, எதை குறித்த பூரண வெளிப்பாடும் சபைக்கு இல்லை. The church lacks vision. It lacks perfect revelation. பூரண வெளிப்பாடு சபைக்கு இல்லை. பரிசுத்தத்தை பற்றி தெரியுமா? தெரியும், பாதி தான் தெரியும். ஆண்டவரை பற்றி தெரியுமா? தெரியும், பாதி தான் தெரியும். அர்ப்பணிப்பை பற்றி தெரியுமா? தெரியும், பாதி தான் தெரியும். கீழ்ப்படிதல் அதுவும் தெரியும், பாதி தான் தெரியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நீங்க வயல்ல இருக்கிற வரைக்கும், நீங்க மாடுகளுக்கு பின்னே போய்கொண்டிருக்கிற வரைக்கும் மாற்றங்கள் வருவதில்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் ஒரு செய்தியை அனுப்பினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மாடுகளுக்கு பிறகே இருந்த சவுலை வரவழைக்கும் செய்தி அது. நான் நம்புகிறேன், இன்றைக்கு தேவன் இந்த செய்தி அனுப்புகிறார் என்றால் அவர் சிலரை வரவழைக்கும்படி, உங்க அபிஷேகத்தின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அதன் தாக்கத்தை வெளிப்படுத்தும்படிக்கு, நீங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு, உங்களை வரவழைக்கும்படி ஒரு செய்தி அவர் அனுப்புகிறார். அல்லேலூயா. நீங்க வருகிற வரைக்கும் ஜனங்களுடைய அழுகை மாறுவதில்லை. அல்லேலூயா. ஜனங்களுடைய அழுகை மாறல. பிரைஸ் தி லார்ட். ஆமென். தெளிவு வராது அவங்களுக்கு, யாருக்குமே இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்தீனா, உன் மேல இருக்கிற அபிஷேகத்தின் நோக்கத்தை புரிந்து கொண்டு நீ எழும்புவாய் என்றால், முதல்ல என்ன நடந்துச்சுன்னா, வேதம் சொல்லுகிறது, அந்த ஓரினை மாட்டை பிடித்து அதை அடித்து என்ன பண்ணானா, so yoked oxen அப்படின்னு போட்டிருக்கு ஆங்கில வேதாகமத்தில், yoked oxen. அப்போ முதலாவது என்ன நடந்துச்சுன்னா, அபிஷேகம் வந்தது. இந்த செய்தி வந்த போதே ஒரு அபிஷேகம் வந்தது. அந்த அபிஷேகம் நுகத்தை முறித்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இன்று தேவன் உங்களை வரவழைக்கும்படி இந்த வார்த்தை அனுப்புகிறார். இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நுகங்கள் முறிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கழுதைக்கு பின்னாடி நீ போகக்கூடாது, மாடுகளுக்கு பின்னாடி நீ போகக்கூடாது, உன் பின்னே ரதங்களை நான் வரவழைக்கிறேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ தேவனால ஒரு மூவ் நடந்தது. அது நிமித்தமாய் எழும்பினார்கள். வேதம் சொல்லுகிறது, ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்பட்டது. பிரைஸ் காட். அல்லேலூயா. நீங்க எழும்பிட்டீங்கன்னா, நீங்க வயல்ல இருந்து வந்துட்டீங்கன்னா, ஆண்டவர் சொன்னாரு, வெயில் ஏறுகிறதுக்கு முன்னே வெற்றி கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. அபிஷேகத்தின் நோக்கமும் தாக்கமும் ரொம்ப அழகா போட்டிருக்காங்க பாருங்க. தேவனுடைய பிரசன்னம் நமக்கு கொடுக்கிற 5 காரியங்கள். அங்கீகாரம். The presence of God gives you an acknowledgement. அறிவு. Awareness that you are the answer. ஆயத்தமாக்கப்பட்ட இடமும் நன்மையும். ஹல்லேலூயா. அடையாளத்தை மாற்றுகிற அபிஷேகம். அது மாத்திரமல்ல, ஒரு அறிவிப்பு. பிரைஸ் காட். ரகசியமா நீங்க தேவனிடத்துல பெற்றுக்கொண்டவைகள் வெளியரங்கமாய் பரிசுத்தம் பண்ணப்படும், அறிவிக்கப்படும். வீடுகளில் கேள்விப்பட்டதை வீதிகளில் அறிவிப்பீர்கள் என்று சொன்னது போல, the presence of God. Hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Lord. அப்படியே கரங்களை உயர்த்தி நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர்
இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் வாழ்வு இல்லையே. உங்க பிரசன்னம் தான் எனது முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி, உங்க பிரசன்னம் தான் எனக்கு இயேசுவே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் வாழ்வு இல்லை. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் வாழ்வு இல்லை. உங்க பிரசன்னம் தான் எனது முகவரி, உங்க பிரசன்னம் தான் பிரசன்னம் தான் எனது முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. நீர் இல்லாமல் நான் இயேசுவே. தோரபஷமலரே ரோலாசே திஸ்ரி மாதம், திஸ்ரி மாதம் தான் முதல் மாதமா இருந்தது. ஏன்னா அன்னைக்குதான் தேவன் சிருஷ்டிப்ப தொடங்கினார். முதலாம் நாள் ஆயிற்று என்று சொன்ன உடனே அந்த முதல் மாதம் திஸ்ரி மாதம். ஆனால் அதாவது மோசே காலத்துல ஒரு பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்பட்ட அந்த நாட்களில் ஆண்டவர் பேசினார், அப்பா நிசான் மாதம் இனிமே உங்களுக்கு முதலாவது மாதமா இருக்கட்டும். இனிமே நிசான் மாதம் தான் உங்களுக்கு முதலாவது மாதம். அதுவரைக்கும் சிவில் கேலண்டர் படி 7வது மாதமா இருந்த அந்த நிசான் மாதத்தை முதன்மை மாதமா மாற்றினார். எதுக்காக தெரியுமா? இப்போதான் என் ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க, புறப்பட்டாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, நம்ம எங்கேயோ இருந்தோம், பின்தங்கி இருந்தோம். கல்வாரி சிலுவையில் இயேசு நமக்காக மரித்தபடினால் அதன் நிமித்தமா, அந்த புறப்படுதல் நிமித்தமா, அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டது நிமித்தமா நம்மை அவர் முதன்மையாக்கினார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருடைய கேலண்டரை மாற்றினார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பிரசன்னம் ஒரு அடையாளத்தை மாற்றும். My presence will bring forth an anointing that will change your identity. பரலோக தேவனே, ஆண்டவரே, கழுதைகளுக்காகவோ மாடுகளுக்காகவோ அல்ல, அபிஷேகத்தின் நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொண்டு, ஆண்டவரே, உலகத்திலே இருக்கிற ஜனங்கள் பார்வையற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடும் இல்லை. சத்திய தெய்வம் யாருன்னு தெரியவில்லை. ஆனால் சபைக்குள்ளே இருக்கிறவர்கள் வெளிப்பாடு உள்ளவர்களாய், கண் திறக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரப்பா. நிந்தைகளை மாற்றும்படிக்கு ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கையோடு புறப்பட, அபிஷேகத்தின் நோக்கத்தை புரிந்து புறப்பட. ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த அபிஷேக நோக்கத்தை புரிந்து புறப்பட்டன்னு சொன்னா, நீ அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகளை புரட்டி போடுவாய். அதனாலதான் ராஜ்ய பாரத்தை கில்காலில் ஸ்தாபித்தார்கள். நிந்தைகள் புரட்டி போடப்படும் இடம்.
நான் விசுவாசிக்கிறேன், உங்க மேல இருக்கிற அனாயிண்டிங், அபிஷேகத்தின் நோக்கத்தை புரிந்து கொண்டால் உங்க நிந்தை மட்டும் அல்ல, அநேகருடைய நிந்தைகளை புரட்டி தள்ளுகிறவர்களாய் நீங்கள் இருக்க முடியும். ஹல்லேலூயா. பரலோக தேவனே, உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் தொடர்ந்து எங்களுக்கு ஊழியம் செய்யும். இந்த வாரம் முழுவதிலும் என்னுடைய போக்கு வரத்து எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா கிரியைகளையும் ஆசீர்வதிங்க. நினைத்தருளும், உங்களுடைய பரிசுத்த இரத்தத்திற்குள் மறைத்துக் கொள்ளும். உங்களுடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்தும். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களை தருகிறோம். மீட்புறம் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென்.